Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ செஷனில் நம்ம DMVPN Phase 1 இதில் நம்ம ரிப் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோ செஷனில். ஸோ நான் லாஸ்ட் வீடியோ செஷனில் என்ன டோப்பாலஜி யூஸ் பண்ணணும் அதே டோப்பாலஜி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட கண்டினியூட்டி தான். ஸோ இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ செஷனில் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நான் ஹப் ரவுட்டரில் லூப்பேக் 1.1.1/32வும் பிரான்ச் ஆஃபீஸ் அதாவது ஸ்போக் 1லேருந்து 2.2.2.2/32 அதே மாதிரி ஸ்போக் ரவுட்டர் 2 பிரான்ச் ஆஃபீஸ் ரவுட்டர் 2ல் 3.3.3.3/32 நான் 3 ஐபி நான் எக்ஸ்ட்ரா கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஹப்பில் நான் ஜஸ்ட் அந்த ஐபியை நான் ஆட் பண்ணிட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆஃபீஸ்லேயும் அதே மாதிரி நான் அந்த ஐபி அட்ரஸ் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பிரான்ச் ஆஃபீஸ் 2லேயும் அந்த ஐபி அட்ரஸ் நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி அந்த டனல் ஹப்போட கான்ஃபிகரேஷனு ஸ்போக்கோட கான்ஃபிகரேஷன்ஸ் லாஸ்ட் வீடியோ செஷனில் நான் என்ன பண்ணணும் அதே தான் பண்ணியிருக்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணல. ஸோ இதோட அடிஷ்னலாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரிப் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் ஆட் பண்ண போகிறோம். DMVPN Phase 1ல் ரிப் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி எப்படி கம்யூனிகேட் ஆகுதுங்கிறத இந்த வீடியோ செஷனில் பார்க்கலாம். ஓகே, ஸோ கான்ஃபிகரேஷன் எல்லாமே சேம் தான். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் டேரெக்டாக அப் ரவுட்டரில் போயிட்டு நான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரவுட்டர் ரிப்பு, நெக்ஸ்ட் வெர்ஷன் 2, நெக்ஸ்ட் இப்போ நான் ரிப் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் கான்ஃபிகர் பண்ணும்போது நான் ஓவர்லைன் நெட்வொர்க் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணணும். அண்டர்லைன் நெட்வொர்க் ஆட் பண்ணக்கூடாது, அட்வர்டைஸ் பண்ணக்கூடாது. ஸோ அண்டர்லைங்கிறது பப்ளிக் அட்ரஸ். இந்த 200 நெட்வொர்க் ஆட் பண்ணக்கூடாது. இந்த ப்ரைவேட் டனல் நெட்வொர்க்கும் நம்ம லூப்பேக் நெட்வொர்க் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணணும். அது லேன் நெட்வொர்க். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹப் ரவுட்டரில் லூப்பேக் 1.1.1 நெக்ஸ்ட்டு டனல் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 172.16.1.0. ஸோ நோ ஆட்டோ சம்மரி எக்ஸிட். ஸோ நெக்ஸ்ட் பிரான்ச் 1 ரவுட்டர்லேயும் நான் போயிட்டு ரிப் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ரவுட்டர் ரிப் வெர்ஷன் 2 நெட்வொர்க் 2.2.2.2 நெக்ஸ்ட் நெட்வொர்க் ப்ரைவேட் நெட்வொர்க் 172.16.1.0. ஸோ நோ ஆட்டோ சம்மரி எக்ஸிட். Okay, next branch office 2, so router rip version 2 network 3.3.3.3 next tunnel interface பார்த்தீங்கன்னா 172.16.1.0 no auto summary. ஓகே, இப்போ நான் ரிப் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஹெட் ஆஃபீஸில் போய் நம்ம செக் பண்ணலாம். ரவுட்டிங் டேபிளோட என்ட்ரி ஷோ ஐபி ரவுட் ரிப். ஓகே, ஸோ இப்போ தான் அந்த உங்களுக்கு ரிப் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு 2 நெட்வொர்க் அதாவது பிரான்ச் ஆஃபீஸ் 1ஓட லூப்பேக் நெட்வொர்க் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பிரான்ச் ஆஃபீஸ் 2ஓட லூப்பேக் நெட்வொர்க் நான் லேர்ன் பண்ணணும். ஓகே, இது கொஞ்சம் டைம் ஆகும். ஷோ ஐபி ரவுட் ரிப். ஓகே, இப்போ நான் ஒன்னோட நெட்வொர்க் லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் பார்ப்போம். ஓகே, இப்போ நான் ஹப்போட ஹெட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹப்போட ரவுட்டரில் நான் பிரான்ச் ஆஃபீஸ் 1ஓட லூப்பேக் நெட்வொர்க் 2.2.2 ரிப் மூலமாக லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பிரான்ச் ஆஃபீஸ் 2 அதாவது ஸ்போக் ரவுட்டர் 2ஓட லூப்பேக் நெட்வொர்க் 3.3.3யும் நான் ரிப் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் மூலமாக நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை ஷோ ஐபி ரவுட் ரிப் கொடுத்தேன், எனக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2.2.2ங்கிற நெட்வொர்க் நான் எது வழியாக லேர்ன் பண்ணிக்கிறேன்னா டனல் இன்டர்ஃபேஸ் ஐபி அதாவது ஸ்போக் 1ஓட டனல் இன்டர்ஃபேஸோட ஐபி. ஸோ இதை எப்படி அகைன் நான் இதோட என்பி அட்ரஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா ஷோ DMVPNல பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டனல் இன்டர்ஃபேஸோட என்பி அட்ரஸ் 200.200.200.2. ஸோ இப்போ ரவுட்டர் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து நான் ஸ்போக் அந்த லூப்பேக் நெட்வொர்க் ரீச் பண்ணோம் அப்படின்னா அந்த ரவுட்டர் அந்த DMVPNல அந்த NHSRP கேட்சில் போய் அந்த NBA அட்ரஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு ரீச் ஆகும். அதாவது 200.200.200.2. ஓகே, இப்போ நம்ம ஸ்போக் ரவுட்டர்லேயும் செக் பண்ணலாம் என்னென்ன நெட்வொர்க்லாம் லேர்ன் பண்ணிக்கணும். ஷோ ஐபி ரிப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஹப்போட லூப்பேக் நெட்வொர்க் மட்டும் தான் லேர்ன் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்போக் 2ஓட லூப்பேக் நெட்வொர்க் லேர்ன் பண்ணல. அதே மாதிரி பிரான்ச் ஆஃபீஸ் 2லையும் போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஷோ ஐபி ரவுட் ரிப். ஸோ பிரான்ச் ஆஃபீஸ் 2லையுமே பார்த்தீங்கன்னா நான் பிரான்ச் ஆஃபீஸ் 1ஓட லூப்பேக் நெட்வொர்க் லேர்ன் பண்ணல. ஆனால் ஹப் ஹெட் ஆஃபீஸோட லூப்பேக் நெட்வொர்க் மட்டும் தான் லேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா
RIP வந்து டிஸ்டன்ஸ் வெக்டார் ரூட்டிங் ப்ரோட்டோகால். ஸோ இங்கே வந்து இந்த ஸ்பிளிட் ஹரிசானால வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்போக் லேர்ன் பண்ண இந்த இன்டர்ஃபேஸ் வழியாக லேர்ன் பண்ண நெட்வொர்க் வந்து திருப்பி இதில் வந்து அட்வர்டைஸ் பண்ணல. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஹப் ரவுட்டரில் போயிட்டு டனல் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு நோ ஸ்பிளிட் ஹரிசான் நான் தரேன். ஓகே, நோ ஐபி ஸ்பிளிட் ஹரிசான் நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து செக் பண்ணலாம் ஸ்போக் 1 ரவுட்டரில் லேர்ன் பண்ணியிருக்குதான்ட்டு. ஷோ ஐபி ரவுட் ரிப். ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நான் 3.3.3ங்கிற நெட்வொர்க் வந்து ஸ்போக் 1ல் வந்து அதாவது பிரான்ச் ஆஃபீஸ் 1ல் வந்து நான் பிரான்ச் ஆஃபீஸ் 2ஓட லூபேக் நெட்வொர்க் வந்து லேர்ன் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்க்கலாம் பிரான்ச் ஆஃபீஸ் 2ல் ஷோ ஐபி ரவுட் ரிப். ஸோ இங்கேயும் பிரான்ச் ஆஃபீஸ் 2லையும் வந்து நான் பிரான்ச் ஆஃபீஸ் 1ஓட லூபேக் நெட்வொர்க் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இங்கேருந்து பிங் பண்ணுறேன். பிரான்ச் ஆஃபீஸ் 2லேருந்து பிரான்ச் ஆஃபீஸ் 1க்கு வந்து நான் பிங் பண்ணுறேன். ஸோ பிங் பிரான்ச் ஆஃபீஸ் 1ஓட லூபேக் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா 2.2.2.2. இங்கே வந்து நான் சோர்ஸ் வந்து என்னோட பிரான்ச் ஆஃபீஸோட லூபேக் நெட்வொர்க் தரேன் 3.3.3.3. ஸோ எனக்கு வந்து பிங் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நான் ட்ரேஸ் அவுட் நான் தரேன் 2.2.2.2. சோர்ஸ் வந்து 3.3.3.3. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா DMVPN Phase 1ல் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஹப்பில் மட்டும்தான் மல்டி பாயிண்ட் ஜிஆர்இ யூஸ் பண்ணுறாங்க. ஸ்போக் ரவுட்டர் எல்லாத்துலேயுமே வந்து நார்மல் பாயிண்ட் டு பாயிண்ட் ஜிஆர்இ தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ஸ்போக் டு ஸ்போக் வந்து டைரக்ட் கம்யூனிகேஷன் கிடையாது. ஹப்புக்கு போய் ஹப்பு வழியாக தான் உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும். ஸோ அதான் பாருங்கள் 172.16.1.1 வந்து ஹப்புக்கு போகுது. ஹப்புக்கு போயிட்டு ஹப்புகிட்ட இருந்து நமக்கு வந்து பிரான்ச் ஆஃபீஸ் 1க்கு வந்து உங்களுக்கு பேக்கெட் வந்து சென்ட் ஆகுது 172.16.1.2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ செஷனில் வந்து DMVPN Phase 1ல் எப்படி வந்து ரிப் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம ரிப் எனேபிள் பண்ணிட்டோம். ஆனால் வந்து இங்கே வந்து ஸ்பிளிட் ஹரிசான்னால அந்த பிரான்ச் 1ஓட லூபேக் நெட்வொர்க் வந்து பிரான்ச் 2 வந்து லேர்ன் பண்ணல. அதே மாதிரி வைஸ் வெர்ஸா பிரான்ச் 2ஓட லூபேக் நெட்வொர்க் வந்து பிரான்ச் 1 வந்து லேர்ன் பண்ணல. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஹெட் ஆஃபீஸ் ரவுட்டரில் போயிட்டு இந்த டனலில் போயிட்டு டனல் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு நோ ஐபி ஸ்பிளிட் ஹரிசான் கொடுத்தேன். ஸோ இமீடியட்டாக வந்து அந்த லேண்ட் நெட்வொர்க் எல்லாமே வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ செஷனில் வந்து EHIP ரவுட்டிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணால் எப்படி இதாகுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ அந்த டனல் கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து சேம் தான், நான் அதை எதுவுமே ரிமூவ் பண்ணல. ஜஸ்ட் வந்து இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகால் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணி காமிச்சேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.